குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஆவணி மாதம். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆவணி மாதத்தில் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசி, அதாவது சிம்ம ராசி, தன்னுடைய ராசியில் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி பலமாயிட்டாலோ 9ஆம் அதிபதி பலமாயிட்டாலோ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். 5ஆம் அதிபதி பலமானா முன் ஜென்மத்தில் செய்த நல்ல வினைகளின் பலனாக இந்த ஜென்மம் நம்ம பிறப்பெடுத்திருக்கோம், அனுபவிக்க பிறந்திருக்கோம், சுகவாசியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பிறக்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பெரிய லெவலில் அவங்க அச்சீவ் பண்ணிவிடுவாங்க, நல்லா டெவலப் ஆகிடுவாங்க. அது 1/10 5ஆம் இடம் தொடர்பாயிடுச்சு அப்படின்னா அவங்கள புகழோட உச்சிக்கே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களெல்லாம் சொல்லப்படுது. ஸோ அப்படிப்பட்ட புகழை பெரும் பணத்தை தரக்கூடிய 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், காலபுருஷனுக்கு அவர் தான் 5ஆம் அதிபதி. அவர் இந்த மாதம் பலம் அடைகிறாருங்க. அப்போ கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும். முதல்ல சிம்மம் தான் அரசாங்க வீடு, அங்கே போய் கேது வந்தாச்சு. கேது வந்ததுக்கப்புறம் உள்நாட்டு போர், வெளிநாட்டு போர் எவ்வளவோ நடந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு வேறு டேக்ஸ் போட்டாங்க 25%. ட்ரம்ப் சார் போட்டார். ஸோ இது எல்லாம் நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணாமா? தீர்வு எப்போ கிடைக்கும்? சூரியன் ஆவணி மாதத்துக்குள்ளே, அதாவது சிம்ம ராசிக்குள்ளே வரும்போது தான் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு அற்புதமான காலம் இது. உலகளாவிய விஷயங்களுக்கு இவ்வளோ நன்மைகள் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன நடக்கும்னு பார்த்துடலாம் இல்லையா? இப்போ நீங்கள் கும்பராசி, கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு முழுமையாக பொருந்தி வரும். இந்த எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் லக்னத்திலேயே, அதாவது உங்களுடைய ராசிலேயே ராகு பகவான், 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கார், 5ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இணைவு மகாலட்சுமி யோகத்தோடு இருக்குது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன் கேது இணைவு, சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கார், 8ஆம் இடத்துல செவ்வாய். இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். அதே நேரத்தில் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னா, சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பலனை தருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் சூரியனுடைய அமர்வு ரொம்ப நல்லா இருக்குது. 2வதாக புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இது அற்புதமான பலனை தரும். இந்த மாத இறுதி வரைக்கும் இந்த புதனானது 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆவணி மாதம் 14ஆம் தேதி பயிற்சி ஆனார்னா ஆவணி 30 வரைக்கும் புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். நாங்கள் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் அமர்றாரு. அதுவும் ஒரு பாசிட்டிவான ஒரு ரோல் தான். இந்த மாத இறுதியில் ஆவணி 28ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 3 அதிபதி 9 இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தும். அதுவும் நல்ல ஒரு பயிற்சி தான். ஆனால் புதனனுடைய நகர்வும் செவ்வாயினுடைய நகர்வும் மாத இறுதியில் நடக்கிறதுனால அது அடுத்த மாதம் புரட்டாசியில் தான் அதோட ரிஃப்ளெக்ட் தெரியும். ஆனால் இப்போது என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துருவோம். முதல்ல சூரியன். அதற்கு முன்னாடி ஆல்ரெடி கும்பராசி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு. ஏன்னா ராசிக்குள்ளேயே ராகு விஷத்தை கக்கக்கூடிய சர்பம் வந்து உட்கார்ந்தாச்சு. ராசிக்கு 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், என்னதான் அவர் உங்களோட ராசி அதிபதியாக இருந்தாலும் இப்போ சனி வக்ரமாக இருக்குது. அப்போது பாதச்சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராசி கும்பம். ராசிக்குள்ளே நம்ம எதை யோசிக்கவே முடியாது, எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய அவநம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய கிரகம் ராகு ஒரு ராசிக்குள்ளே இருக்கார். 7ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சனி. ஸோ இத்தனை விஷயங்களை தாண்டி தான் கும்பம் இப்பவும் சர்வே பண்ணிகிட்டு இருக்கு. வாய் விட்டு சொல்ல முடியாத பல விஷயங்களை சமாளிச்சுட்டு தான் இருக்குது கும்பம். வெளியில் கூட சொல்ல முடியாது, வெளியில் பார்க்குறவங்க நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 2ஆம் அதிபதி குரு 5லிருந்து குடும்பஸ்தானாதிபதி குரு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி 5ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறாங்க போது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்க நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற கஷ்டம் கும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை 7ஆம் அதிபதி பலம் அடைகிறார். ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாமுங்க. என்னென்னா 7ஆம் இடத்துல அந்த சூரியன் வந்து அமரும்போது கணவன் மனைவியிடையே இருந்து வந்து எல்லா விதமான தகராறுகளும் நீங்கும்.
ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நாளாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம், அமையவே இல்லை. கும்பராசியில் பிறந்தாலே இப்படித்தான், கும்பலக்கணத்தில் பிறந்தாலே இப்படித்தான். கல்யாணம் லேட்டாகும், சரியான வரணும் அமையாது, திருமணம் ஆனதுக்கப்புறம் போராட்டமாக தான் இருக்கும். நான் அவனை புரிஞ்சுக்க மாட்டேன், அவன் என்ன புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரியான நிறைய புலம்பல்கள் நிறைய கேட்டச்சு கும்பராசி கும்பலக்கணத்துக்கு. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனை சந்திச்சாலும் கேது உள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஒரு புரிதல் கொடுத்துருக்கும். இல்லை இது வரைக்கும் நல்லா தான் சார் போயிட்டு இருக்குன்னா கேது தெளிந்த நீரில் பெரிய கல்லை தூக்கி போட்டு குட்டையை குழப்பி விட்டுரும். ஸோ ரெண்டுமே நடந்திருக்கும் கண்டிப்பாக கும்பத்துக்கு. சண்டைக்கு பின்னாடி சமாதானம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை கும்பத்துக்கு இருக்குது. சண்டை வராமல் இருக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரும், சமாளிச்சுக்கிடுவீங்க. கொஞ்சம் உங்களுடைய பிடிவாதத்தை ஒத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிடிச்சதுக்கு தான் 3 கால் அப்படின்னு நம்ம நிற்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க இந்த மாதத்தில். இப்போ அவர்களுடைய கருத்தை கேட்டு அவர்கள் சொல் பேச்சு கேட்டு அதன்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை. சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன், ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, புரிஞ்சுதான் சார் இருக்கேன். இப்போ அப்படின்னா வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, குடும்பத்தை பிரிஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானத்தை இரட்டிப்பாக்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த சூரியன் செஞ்சிடறாருங்க. இது விளையாட்டான விஷயம் கிடையாது, கண்டிப்பாக அதிகமாகும். அதுக்கு சின்னதாக ஒரு ரெமெடி என்ன அப்படின்னா, தினமும் தீப வழிபாடு, தினமும் வீட்டில் தீபம் போட்டுருங்க நல்லெண்ணெயில் போதும். இந்த மாத தூக்கத்துலேருந்து மாத இறுதி வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுருங்க. கண்டிப்பாக பிறந்த ஊரை விட்டு வெளியில் சம்பளத்துக்காக வேலைக்காக போய் நிற்கிறீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கிறதுக்குண்டான வேலையை இது செஞ்சிடும் உறுதியாக. ஓகே, ரொம்ப நாளாக பொண்ணு பார்க்குறேன் மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னா அது அமைஞ்சிடும். நல்ல வாழ்க்கை துணை அமையிறது சாத்தியமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஓகே, வேறு என்னென்னவெல்லாம் அந்த சூரியன் நம்மளுக்கு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கணவன் மனைவி பிரிஞ்சு டிவோர்ஸ் அளவுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அதை கூட மாற்றி 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான வழியை செஞ்சிடுது. முக்கியமாக பிரிந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒன்று சேருவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல உயரம். ஏன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம பார்ட்னர் நல்லபடியாக இருப்பான், நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க கூட ஈக்குவலாக பார்ட்னராக சேர்த்து நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுவான். நண்பர்கள், நல்ல நண்பர்களினுடைய பழக்க வழக்கம், இழந்த பழக்க வழக்கம் மீண்டும் கிடைக்கும். அதான் முக்கியமான விஷயம், இழந்த பழக்க வழக்கம் மீண்டும் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உயர்வு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. சரி, ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ப்ரொமோஷன் கிடச்சிது, எல்லாம் ஓகே, எல்லாம் இதுக்குள்ளேயே கிடைக்கிது, வெளியில் போகணும், ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டுருக்கேன். இது வரைக்கும் அது சிக்கவே இல்லை. இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சிக்கிடும், கண்டிப்பாக கிடைச்சிடும். வெளியில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸுக்காக வெளியில் போகணும்னு நினச்சிங்கனாலும் சரி, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பிஸ்னஸில் வாடிக்கையாளர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கஸ்டமர்ஸ், அவங்களுடைய ஃப்ளோ அதிகமாகிடும். அதிகமாகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வீங்க. விளம்பரமே இல்லாமல் நிறைய பேர் உங்களை தேடி வர போகிறாங்க. சிம்பிளாக வேறு என்னவெல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, பாருங்கள், உங்களுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். சரிங்களா, பொறுப்புகள் அதிகரிக்கும், அதனால் வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய கிளைண்ட் ஃப்ளோ அதிகமாகும். சில நேரங்களில் கிடைக்காத ஆர்டர் கூட கிடைச்சிடும். அதுக்காக கொஞ்சம் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நேரில் போய் பார்த்து தான் அந்த ஆர்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டர் கிடைச்சிட்டா எனக்கு 2-3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த ஆர்டர் இந்த மாதம் கிடைச்சிடும். அதுக்கு நான் எஃபர்ட் போடுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் என்னென்னா, உடல் சூடு அதிகமாகும், உடலில் பித்தம் அதிகமாகும், டைஜஷன் இஷ்யூஸ் வரும், சாப்பிட்டா ஜீரணமாகாது, கேஸ் பிடிச்சிக்கும், மோஷன் போகும்போதோ யூரின் போகும்போதோ எரிச்சல், இந்த மாதிரி விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். நிறைய ஹேர் ஃபால் ஆகும், கண்ணு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். முக்கியமாக வலது கண்ணில் தூசி விழுகிறது, இல்லை பூச்சி விழுகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியவங்களுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணணும், பிடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் அழகாக கூட்டிகிட்டு போய் பண்ணி விட்ருங்க. அவங்க கும்பராசி அல்லது கும்பலக்கணமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லான சர்ஜரியாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. கண்ணு சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய கும்பராசி கும்பலக்க நண்பர்கள் இந்த மாதம் அதீத தலைவலியினால் அவதிப்படுவீங்க. உடல் சூட்டுனால அம்மா போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ முடிஞ்சளவு உடல் சூட்டை கம்மி பண்ணிக்கிறதுக்கு, பித்தத்தை கம்மி பண்ணுறதுக்கு உண்டான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் லெமன் சேர்த்திக்கிறதும், நல்லா தலைக்கு எண்ணெய் வைக்கிறது, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். உங்களுடைய ஸ்டைல் எப்படியோ அதை படி நீங்கள் பார்த்துக்குங்க.
உடலை சூடு சேராமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அது பிரச்சனைகளை கொடுத்துருது, மூலவியாதி வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் இந்த விஷயம். ஸோ கவனம் வேணும். வேறு என்ன விஷயங்கள் சூரியனால் நம்மளுக்கு நல்லது நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவியோ உங்களுக்கு உண்டான போஸ்டிங்கோ உங்களை தேடி வரும். இந்தாப்பா நீ இந்த 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 பிளேஸில் நின்றுக்கோ, இந்த விஷயத்துக்காக நீங்கள் முன்னே நின்று பண்ணு, உனக்கான விஷயத்தை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு உங்களுடைய தலைமை உங்களுக்காக வந்து கீழே இறங்கி நிற்கும், உங்களை சப்போர்ட் பண்ணும். அத்தனையும் எதுக்கு தெரியுங்களா? இந்த மாதம் உங்களுக்கு பொது ஜன மக்களினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கிறதுனால. இப்போ பொது காரியங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே போனாலும் மாலை மரியாதை எல்லாமே கிடைக்கும். ஸோ அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் இந்த மாதம் செம்மத்தியாக வாழ போகிறீங்க, நல்லாவே இருக்க போது, அதில் எந்த குழப்பமும் இல்லை. வெளியில் மட்டும்தான் மாலை மரியாதை அரசியல் இருக்கிறவங்களுக்கு. வீட்டுக்குள்ளே வந்துட்டா கணவனோ மனைவியோ நம்மளை 10 பைசாவுக்கு மதிக்க மாட்டாங்க. அதுவும் நடக்கும். பொது ஜன மத்தியில் தான் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை, தனியாள்கிட்ட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே. வேற சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்ன வழியோ அதை தேட வச்சிருது. தந்தையினுடைய ஆதரவு பூர்ணமாக கிடைக்க வச்சிருது. தந்தை வழி உறவுகளும் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. இழந்த நண்பர்களை மீட்டெடுக்க வைக்குது, நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்குது, நிறைய கஸ்டமர் ஃப்ளோவை கொடுக்குது. எல்லாம் ஓகே சாமி. இதையெல்லாம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு கிரகம் அங்கே இருக்குது 7ஆம் இடத்துல. யாருன்னா கேது. எப்படி பண்ண விடாமல் தடுப்பார் அப்படின்னா, நீ தான் எல்லாமே, நீ தான் கிங் அப்படின்னு சொல்லி உங்கள் மண்டை மேலே பெரிய ஒரு கிரீடத்தை வச்சுருவார். ஈகோ அப்படிங்கிற கிரீடத்தை அதை தலையில் மாட்டிட்டு கூட இருக்கிறவங்ககிட்டையெல்லாம் நம்ம பண்ணுற அலப்பறை இருக்கு. இப்போ நம்ம பண்ணும்போது அவங்க ஏற்றுக்குவாங்க, பின்னாடி நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறும். அது 7 கூடியவர் 8க்கும் போவார் அடுத்த மாதம். பின்னாடி நம்மளுக்கு அது எகென்ஸ்டாக மாறுது. கவனம். நான் தான் பெருசு அப்படின்ற அந்த ஈகோவை மட்டும் மண்டையில் வைக்காம எல்லாத்தையும் ஒன்று போல் நடத்துங்க. கண்டிப்பாக கும்பம் ஜெயிச்சிடுவீங்க. இது சூரியன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு பரிசாகவே எடுத்துக்கிடலாம். சரியா? முடியாது நடக்காது நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குண்டான தைரியத்தை கொடுத்துருது, தன்னம்பிக்கையை கொடுத்துருது. ஒரு ஒரு வெளிச்சமான பாதை தெரிய ஆரம்பிக்குது உறுதியாக. ஏன்னா சூரியனுடைய பார்வை ராசி கிடைக்குது. சூரியன் மட்டும் பார்க்கல, குருவும் பார்க்குறாரு. காலபுருஷனுக்கு 5 கூடியவரும் காலபுருஷனுக்கு 9 கூடியவரும் உங்களுடைய ராசியை பார்க்குறாங்க. ஸோ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வெளிச்சம் கிடைக்க காத்திருக்குது இந்த மாதத்தில். சரியாக பயன்படுத்தி கொடுங்கள். உங்களுடைய சுயஜாதகப்படி அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். ஆனால் டெவலப்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கவனமாக கையில் பிடிச்சிக்கோங்க. ஓகே. சுக்கிரன் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்ப்போம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அம்மாவையும் அப்பாவையும் சொல்லக்கூடிய கிரகம். இது வரைக்கும் 5ஆம் பாவத்தில் இருந்தார். ஓகே, பெட்டர். ஆவணி மாதம் 4ஆம் தேதி 20/8/2025 அன்னைக்கு அவர் 6ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 4-9க்கு அதிபதி போய் உட்கார்ந்தாச்சு. ஒரு வகையில் அதீத ஆசையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அப்படின்றலாம். 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்கும்போது கும்பலக்கணத்துக்கு மட்டும் அதீத ஆசைகள்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் தாயாருக்கும் தந்தையாருக்கும், உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் உடல்நல தொந்தரவுகளை இந்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. எந்த மாற்றுக்கிட்ட 2 பேர் இருந்தாங்க, 2 பேர்த்துக்குமே ஹாஸ்பிட்டல் செலவு கொடுத்துரும். ஏதாவது ஒன்று 9 சொல்லுவாங்க கண்டிப்பாக. இப்போது தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும், கவனம் செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களை சின்னதாக லேசியாக விடாமல் என்ன ஏதுன்னு கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்து உங்களுடைய பெற்றோர்கள் தான் கடவுள், உங்களுடைய கடவுளை நல்லபடியாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. சூரியனுடைய அருளாற்றலும் குருவினுடைய அருளாற்றலும் முழுசாக கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு பரியர் இது தான். அம்மா அப்பாவுக்கு உடல்நல தொந்தரவுகள் வருது, அவங்கள முகம் கோணாமல் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. 2வது, உறவுகள் மத்தியில் தேவையில்லாத சங்கடங்களை சலிப்புகளை ஏற்படுத்தும். அதுவும் முக்கியமாக பெண்கள் தான் சண்டைக்கு வருவாங்க. பெண்கள் தான் நம்மளுக்கு சண்டைக்கு வருவாங்க. சண்டையை மூட்டி விடுறதும் பெண்கள் தான். ஆண்களால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெண்ணால் தான் தொந்தரவு வரும், எதிர்ப்புகள் வரும், சண்டை சச்சரவு வரும் உறவுகளுக்குள்ள. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் அதே தான். என்ன வரும்னா, ஒரு பெண் தான் நீங்கள் செய்கிற வேலை சார்
ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலைன்னா 2 மணி நேரம் தான் அந்த அம்மா வேலை செய்யுது, அந்த ஆள் வேலை செய்கிறார், மீதி 6 மணி நேரம் சும்மா தண்டமாக தான் சார் கழிக்கிறாரு, அவர் சும்மா தான் இருக்கிறாரு சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஓய் கோத்து விட்டோம் நம்மளுக்கு மேலே அதிகாரிகிட்ட. போடு இன்னொரு லோடை, நம்மளுக்கு இன்னொரு பொசிஷனை கொடு, இன்னொரு இதை கொடு. 8 மணி நேரம் ஒழுக்கமாக வேலை செய்கிறதெல்லாம் தாண்டி 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கும் ஒரு லேடி தான் காரணம். அப்போது நான் இதுதான் பண்ணுறேன், இது பண்ணல அப்படிங்கிற உங்களுக்கு ஒர்க் சம்மந்தமான விஷயங்களை கூட இருக்கிற பெண்கள்கிட்ட கலந்துக்காதீங்க. நம்மகிட்ட எல்லாம் ஜாலியாக ஊன்னு கேட்டு போட்டு போய் பற்ற வச்சுட்றோம். நம்ம பேசுகிறத ரெக்கார்டு பண்ணி அங்கே போய் போட்டு காட்டிடும். அதுக்கு மேலே என்ன வேணும்? அது வேணும், அது அந்த வேலையும் பண்ணிவிடும், ரெக்கார்ட் ஆகிடும். ஏன்னா கூட புதன் இருக்கிறாரு, 8 கூடியவர் இருக்கிறாரு. முதல் 14 நாட்களுக்குள்ளே இது நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரெக்கார்டை கொண்டு போய் காட்டிடும். புரிஞ்சுக்கோங்க, பெண்கள்கிட்ட உஷார். வண்டி வாகனம் அவசரம் வேண்டாம், நிதானம் வேணும். எங்கெல்லாம் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி வண்டி வாகனத்தை ஈக்கிறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பேக்லாக் இருந்துகிட்டே இருக்கும். விபத்தாகணும்ன்ட்டு இல்லை, வேகமாக போய் நீங்கள் ஸ்பீடு பிரேக்கரில் விட்டு ஏற்றினாலும் உங்களுக்கு உள்ள இன்ஜினில் அடி வாங்கத்தான் செய்யும். 2 வீலராக இருந்தாலும் 4 வீலராக இருந்தாலும் நடக்கும். சரியா? அப்போது எந்தளவு வண்டியில் இருந்தால் ஹேண்டில் மாரோ அல்லது ஸ்டேரிங்கோ நிதானம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே. முக்கியமாக ரொம்ப லக்ஸுரியான வாகனங்கள், இது இப்போ தான் புதுசாக வண்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கவனம். ஓகே. மேலதிகாரிகள் எதிரிகள் ஆவாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதை சுக்கிரனும் மறுபடியும் ப்ரூஃப் பண்ணுறாரு, அவ்வளோதான். தெய்வம் எங்கே இருக்குது? தெய்வம் நம்மளுக்கு அனுகூலமே பண்ணல, நம்மளுடைய குலதெய்வமும் பண்ணல, இஷ்ட தெய்வமும் நம்மளுக்கு அனுகூலத்தை பண்ணல அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை தெய்வத்து மேலே ஏற்படும். ஆனால் அது என்ன சொல்கிறதுனா, அது சிறிது காலம் மட்டும்தான் அது இருக்கும். ஸோ அதை பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். எப்பவும் போல் நீங்கள் வழிபாடை செய்துட்டு வரலாம். ஓகே. ஸோ புதன் உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். முதல் 14 நாட்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்லக்கூடாது. கணவன் மனைவியிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும், எதிர்ப்புகள் அதிகரிக்கும், எல்லாமே உண்டு. காதலில் பிரச்சனை வரும், பிரிவினை கூட வரும். உங்களுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முதல் 14 நாட்களுக்கு வாய்க்கு சிப்பு போட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 5 கூடியவர் 7ஆம் பாவத்தில் பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட சேர்றாரு. புத ஆதித்ய யோகம் ஏற்படுது. வேகத்தோட விவேகமும் சேரப்போகுது. இப்போது கொஞ்சம் அவசரப்பட்டு சில விஷயங்களை செய்வீங்க முதல் 14 நாட்கள். அதுக்கப்புறம் அதில் ஒரு நிதானம் கிடச்சிரும். உங்களுடைய ஆளுமையை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவு, ஒரு ஞானம் கிடச்சிடும். 14 நாட்களுக்கு கோபத்தை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிடுவீங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். புதன் 7ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு தகராறு இருந்தாலும் சரி, எகைன் அந்த புதன் 14ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, மறப்போம் மன்னிப்போம் இருக்கு இல்லையா, அதை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையோ செய்துடுவீங்க, தியாகம் பண்ணிடுவீங்க. தப்பு தான் பண்ணியாச்சு, போ என்ன இப்போ நம்மளுடைய துணை நம்மளுடைய பார்ட்னர் தானே, போ அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்துடும். அதனால் சேர்ந்துக்குவீங்க. பிரிவினை அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது அப்படிங்கிற சொல்லுது. செவ்வாய் 8ஆம் பாவத்தில் இருக்குது, ராசி அதிபதியை பார்க்குது. தொழில் சிந்தனை அதிகமாக இருக்கும், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். வீண் பிடிவாதம் தவிர்த்துக்கணும். அனாவசிய பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. தொழிலில் மட்டும் புது இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாமல் இருங்க. இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அதை அப்படியே ஸ்ட்ரக்சராக கொண்டு போனால் போதுமானது, சக்ஸஸ் கிடச்சிடும். ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த மாதத்தில். சூரிய வழிபாடு முன்னாடியே ப்ரேயர் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இதையெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அவுட்லைன் கிடைச்சிடும். ஸோ இதை வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை சூழலில் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதம் ஈஸியாக நீங்கள் பிளான் பண்ணி கொண்டு போயிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த மாதத்தை கொண்டு போகலாம். மேலும் கும்பராசி கும்பலக்னம் அன்பர்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும், மன நிம்மதியும், பொருளாதார முன்னேற்றமும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.